இந்த மஞ்சள் பூசணிக்காய்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்பேன். எதுக்குன்னா பொங்கல் சாம்பாருக்கு போடுவோம் இல்லைங்களா? அப்போ தான் கையிலேயே எடுப்பேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் இதில் சப்பாத்திலாம் செஞ்சால் நல்லா வரணும் வீடியோவில் பார்த்தேன். பூசணிக்காயை சும்மா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாலே போதும். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு துருவின பன்னீர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாமே சேர்த்து பன்னீரில் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். வேக வச்ச பூசணிக்காயோட இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு, இந்த அரைச்ச பூசணிக்காய் பேஸ்ட்டு கோதுமை மாவில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா பட்டு மாதிரி சாஃப்டாக வந்துச்சு. பூசணிக்காய் பேஸ்ட்டோட தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் கசூரி மேத்தியும் சேர்த்துருந்தேன். இப்போ பன்னீர் ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு சப்பாத்தியும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு தயிர் மட்டும் இருந்தாலே போதும். மஞ்சள் பூசணிக்காய் யூசஸ்ன்னு கூகுளில் போட்டாலே போதும். இதை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. அப்படியே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒரு சூப்பரான சாண்ட்விச்சும் செஞ்சு முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.